மனிதனோடு சம்பந்தப்பட்ட அமல்கள் இபாதத்துகள் இருப்பது போன்று அதிலும் நவாகி விளக்கக்கூடிய பாவமான செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஸலாத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தௌபா செய்யுங்க. இது மனிதனுடைய உடலோடு ஒருங்கப்பட்ட வெளியான வாயிலத்தான சில அமல்கள் இபாதத்துகள். மனிதனுடைய வாழ்க்கையில ஒருங்கமான சில பாவங்களை பார்க்கிறோம். குடிக்கிறது, சூது விளையாடுகிறது, களவெடுக்கிறது, பொய் சொல்கிறது, இப்படியான ஆலயம் கொள்கிறது, இப்படியான சில பாவமான செயல்பாடுகள் மனிதனுடைய பரிவர்த்தமான பாவங்களை நாம் தடுக்க முடியும், சொல்ல முடியும், சொல்லி காட்ட முடியும். ஆனால் மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட 4 பேருக்கு தெரியாது சில அமல்கள், சில இபாதத்துகள் இருக்கின்றன. உதாரணத்திற்காக ஒருவர் நயவஞ்சகனா இல்லையா, ஒருத்தர் நிபாவோடு வாழ்கிறானா இல்லையா, அவன் முனாஃபிகா முனாஃபிக் இல்லையா என்பதற்கு எந்த கல்குலேட்டரும் கிடையாது, எந்த கம்ப்யூட்டர் வச்சு பார்க்க முடியாது. அதற்கு எதிர்விதமான கருவிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவரானா இல்லையா பார்க்க முடியும், அவன் கொள்கையை பார்த்தே திருப்பளிக்கவும் முடியும். ஆனால் அவன் கொள்கை அல்லாஹ்வோடு டச்சான குர்ஆனியத்தான கொள்கை என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியாது. சரி, ஒரு மனிதன் நயவஞ்சகனா இல்லையா, அவன் அல்லாஹ்வை கொண்டு உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறானா? 6 ஈமானுடைய கடமை இருக்கிறது. அதில் 5 ஈமான் கொண்டிருக்கிறார், 6வது சப்ஜெக்டை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவர் தவிர தனியை வசதி அல்லாஹ் இதை நான் ஏற்றுக்கொள்ள நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அவருடைய கல்வனால சரிபட இல்லை, அதனால அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. நமக்கும் அது தெரிபட இல்லை. யாரும் பார்க்கிறது இல்லை. எப்படி இது தெரியும்? தெரியாது. ஒருத்தர் அசதோடு வாழ்கிறாரா, பொறாமையோடு வாழ்கிறாரா, எப்படி சுட்டி பார்ப்பது? பார்க்க முடியாது. இது மனிதனுடைய உள்ளத்தோடு வாழ்க்கை, அதாவது உள்வந்தமான சில பாவ செயல்பாடுகள். ஒருத்தருக்கு இஹ்லாஸ் இருக்கிறதா, இபாதத்திற்கு நீங்க இருப்போம். முக்கியமான மலாயிக்கத்துமார்கள் நன்மை தீமை எழுதுகின்ற அந்த மலாயிக்கத்துமாருடைய எழுத்துக்கே புலப்படாது, அவருடைய எழுத்துக்கை நன்மையை பதிவு செய்யப்படாததான் இஹ்லாஸ். யார் மலத்தீமையோடு அமல் செய்கிறார்களோ, இஹ்லாஸோடு யார் இபாதத்து செய்கிறார்களோ, அது மலாயிக்கத்துமாருடைய எழுத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மட்டும்தான் அது சம்பந்தம். அல்லாஹ் அதற்கு நீங்க எந்த நன்மை எழுத வேண்டாம், அதுக்கு நானே பொறுப்பேற்று அல்லாஹ் பொறுப்படுத்துதான் இஹ்லாஸ் செய்யாமல். எனவே ஒரு மனிதன் செஞ்ச அமலிலே, அவன் செஞ்ச இபாதத்திலே, அவன் கொடுத்த தர்மத்திலே, அவன் செஞ்ச திக்ரிலே, அவன் ஓதிய குர்ஆனிலே, அவன் தொழுவித்த கொள்கையிலே, அவன் பண்ணிய பயானிலே இஹ்லாஸ் இருக்குதா இல்லையா என்பதை எப்படி பார்ப்பது, எதை வைத்து பார்ப்பது, எந்த கருவி அதற்கு வைப்பது? அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மட்டும்தான் உதவும். எனவே மனிதனுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட, இருதயம் சம்பந்தப்பட்ட அந்த கருவியை தூய்மைப்படுத்துவதுதான், இருதயத்தை பக்குவப்படுத்துவதுதான் தரீகத்துடைய வாழ்க்கை என்பதை நமக்கு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி தருகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனில் ஆங்காங்கு பல ஆயத்தில் இந்த கல்பை பற்றி சொல்லி காட்டுறான். இந்த கல்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள்ல பல வாரங்களாக யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். எல்லாரும் அமல் இபாதத்தோட வருவாங்க, ஆனா சில பேருடைய அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்தில் எங்க பார்வைக்கு தொழுகையாளி, எங்க பார்வைக்கு தர்மசாலி, எங்க பார்வைக்கு அவர் பெரிய சதகாதாரி, எங்க பார்வைக்கு பல ஆண்டுகள் பல ஹஜ்ஜுகள் சென்றார் ஹாஜி, ஆனா அல்லாஹ்விடத்தில் அவருக்கு எந்த நன்மையும் இருக்காது, எந்த நன்மையும் இருக்காது. இது எப்படி பார்க்கிறது? ஆனா கியாமத்துல மட்டும்தான் அது புலப்படும். அல்லாஹ் சொல்றான், யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் இருதயத்தை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அந்த இருதயம் நல்லதாக யார் வந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் சலீமாக, அவர்களுக்கு மட்டும்தான் கியாமத்திலே அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் மட்டுமல்ல, அந்த ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு ஹதீஸை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? எப்படி சொல்லி காட்டுகின்றார்? இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்ظுரு இலா குலூபிக்கும். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆடையில ஒரு அழுக்கப்பட்டு இருந்தா, அல்லது நாம் இருக்கிற இந்த வெள்ளை ஆடையில எங்கேயாவது ஒரு கருப்புப்பட்டிருந்தா, அல்லது உங்க ஆடையில பின்னுக்கு கருப்புப்பட்டிருக்குது, அல்லது முழுக்கப்பட்டிருந்தா காட்டுவீங்க,
சரி போய் சோக்காரத்தை போட்டு ஒரு மாதிரி கழுவி அல்லது பிரின்சோவை போட்டு சோப்பை போட்டு அதை கழுவி துப்புரவு பண்ணி போயிட்டான். ஆனா கல்புல ஊத்த படிச்சா, அது ஊத்த படிச்சா இல்லையா, இவருடைய கல்வி துணியா இல்லையா, அதை கழுகிறதுக்கு என்ன வழி இருக்குது, அதைத்தான் தனிக்காட்டு. அதுக்குத்தான் இமாம்கள் வாழ்ந்து வச்சாங்க, பேடுதல் வச்சாங்க. அதுக்குத்தான் இமாம்கள் சலபு சாலிஹீன்கள் இஹ்லாஸ் வைத்தாங்க. அதுக்குத்தான் சலபு சாலிஹீன்கள் தவக்குல் வச்சாங்க. அதுக்குத்தான் சலபு சாலிஹீன்கள் சிதர்கண்டு வச்சாங்க. அதுக்குத்தான் சலபு சாலிஹீன்கள் உங்களுடைய அமல் இபாதத்தை நீங்கள் பேடுதல் படுத்துவதற்காக மனத்தீனியோடு அமல் இபாதத்தை செய்யுங்கள் சொன்னாங்க. இப்போ தொழுகிறார். இவர் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்கு மஸ்ஜிதில் இருந்தாங்க. அவங்களோட சேப்புல இருந்த ஒரு மிருகம் அந்த கீழே போயிடுச்சு. எங்கேயோ பஷீர் ஒரு கல்லன் அந்த மிருகம் உருண்டு போற இடத்தை பார்த்து இவங்க தக்பீர் கட்டி ஹிம்மத்தோடு தொழுதுகிட்டு சுஜூதுல போகணும்னா சளி உருண்டு போயிடுச்சு. அங்க பார்த்துக்கிட்டு ஒரு பசியாகி அப்பதான் ஒரு மிருகம் கிடைச்சு பார்த்து தூங்கினா அவன் தூக்கினா அவன் போயிட்டான். சலாம் கொடுத்து ஆள் மாறியாச்சு. எல்லாம் தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தது இந்த மசூதி எல்லாரும் போய் நண்பர்கள் சொன்னாங்க, உங்களோட ஷேப்ல இருந்து ஒரு மிருகம் கீழே விழுந்தாச்சு, அது ஒரு கண்ணை தூக்கிட்டு போய்தான் அவங்க நீங்க பிடிச்ச அந்த மிருகம் தெரியுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் கேட்டாங்க மசூதி எல்லாம் அப்படி விழுந்துச்சான்னு கேட்டாங்க. சரி என்னங்க நம்மள வந்து அல்லாஹு அக்பர் செருப்ப வாசல்ல வச்சுட்டு வந்த எவன் தூக்கினாலும் தூக்கையில தெரியா நேற்று தான் 1000 வாங்கி இருக்கிற முசீபத்து முடிவு செருப்பு வரன் போட்டு படிச்சிருக்கு. என்னடா செருப்பு போய் ஓதுறதா இந்த செருப்பு எடுக்கிறதா என்ன செய்ய இது சளியை பார்த்து வந்து சளி விட்டு அதை தூக்கிடும். இப்ப செருக்கிற நடுவில் வச்சுட்டு சொல்லுறதுக்கு யோசனை எடுத்துவாங்க. செருக்கிற தூக்கி போய்வாங்க. அப்படி ஹாலாக்கள் நம்ம நிலைமை இருக்குதுங்க. நம்ம நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்படின்னு எங்கடா சொல்ல போகுது மசூதியால சொல்றாங்க என்ன சளி முடிஞ்சுச்சா போச்சான்னு கேட்டு சரி பாவம் அவன் இல்லாத எடுத்து போயிடலாம். நம்மள விடுவானா செருப்பு கரண்டை போட்டு அடியை கடிச்சு அவனை ஒரு குழந்தை சார்ந்து வச்சு தேடி பொலிசுக்கு போய் பள்ளி 2 எவ்வளவு பக்குவமான வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் தாபிஈன்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் என்ன அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். தெளிவாக சொல்லி காட்டுகிறார். மஸ்ஸக்கா எதை தக்கியத்து பண்றது, எதை தக்கியத்து பண்றது, நம்ம எல்லோருடைய நோக்கம் ஒண்ணுதான். என்ன நம்மளோட உடல் தேவி பிடிச்சிடும். அத்தனை நல்ல பஸ்ல அத்தனை போட்டாச்சு, போதாத்துக்கு சிரமமும் போட்டாச்சு, கண்ணுக்கு போதாக்கு 16 காலத்தை விஸ்வாசம் செஞ்சாச்சு, எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஆனா கல்வ மட்டும் ஆபரேஷன் பண்ணி பார்த்தா வரணும் அவருடைய கல்வில எவ்வளவு வசதி கலகி ஊத்த எவ்வளவு படிச்சிருக்கதான் பார்க்கணும். இதை கல்விகள் தான் அந்த சரி காரணம், வேற எந்த நோக்கமும் இல்லை. வேற சொன்னாங்க இஸ்லாமிய தீனுடைய அர்கான் 3. அப்பதான் மூமினான காமிலான மூமினாக முடியும். 2 பலவு பண்ணிருக்கிறார், ஒன்றை விட்டுட்டார். அது அவருக்கு தெரியும். இஸ்லாம் தெரியும் 5 கடமை, ஈமான் தெரியும் 6 கடமை, 3வது ஒன்று இருக்குது இஹ்சான். இதுதான் தெரியும். இது அவருக்கு தெரியாது. இது எப்படி ஃபாலோ பண்றது, இதுக்கு என்ன கடமை இருக்குதா, இதுக்கு என்ன பலன் இருக்குதா, இதுல வாஜிபாத் இருக்குதா, இதுல மக்ரூஹாத் இருக்குதா அப்படின்னு எனக்கு அதை பற்றியே ஒரு சிந்தனை. இந்த உலகத்தில் அதை பற்றி யாருக்கு சிந்திக்க சொல்லி பார்க்கலாம். முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டு இமாம்கள் ஷாஃபிஈ இமாம் அபூ ஹனீஃபா சீரி ரஹ்மத்துல்லாஹ் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அப்படிப்பட்ட மாமேதைகள் ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டிலே இஹ்லாஸ் பறக்கடிக்கப்பட்ட பொழுது, இஹ்லாஸ் மக்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுபட்ட பொழுது இந்த தரீக்கத்திற்காக அன்றைய மக்கள் உழைத்தார்கள். அன்றைய சஹாபாக்கள் அதற்கு ஈடுபடுத்தார்கள். அன்றைய சஹாபாக்கள் பொறுப்பு சூபியாக்களை ஆரம்பிச்சிருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அஹ்லு சுஃபாக்களை உள்ளவர்கள், சின்ன தோழர்களை சார்ந்தவர்கள், உலகத்தில் அதிகமான ஹதீஸ் இந்த உலகத்திற்கு வையகத்திற்கு தந்தவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மாபெரும் இஸ்லாமிய ஃபிக்ஹுடைய மஸாலாக்களை உலகத்திலே தந்தவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குர்ஆனுடைய ஞானத்தை பெற்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் மஷாயிக்மார்களாக செய்தமார்களாக உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் சீரி ரஹ்மத்துல்லாஹ், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், அதேபோல் முஸைப் ரஹ்மத்துல்லாஹ், இப்படிப்பட்ட மாபெரிகள் அவர்களை ஷேഖுகளாக வச்சு அவர்களை பெரிய மஷாயிக்மார்களாக வச்சு அவருடைய வாழ்க்கையை தரபியத்து பண்ணி தரிக்கியத்து பண்ணி வரலாறு நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்னைக்கு கேட்கிறாங்க ஷேഖுமார்கள் எந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சா? ஆக முதக்கில் அக்பர் ஷேഖுல் அக்பர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா முஹத்திஸீன்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அறிவாளையோ அமலாளையோ இபாதத்தாலையோ என்கிறத ஒரே ஒரு காரணம் சுஹபத்துர் ரசூலுல்லாஹ்.
சுஹபத்துர் ரசூலுல்லாஹ். ரசூல்